நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே, நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே, உம் வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தரணும். உம் வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தரணும். நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே, காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் நீர் இருப்பதால் கலக்கமில்லை. என்னோடு நீ சொன்ன வார்த்தையை மாறாமல் நிறைவேற்றுவே. என்னோடு நீர் சொன்ன வார்த்தையை மாறாமல் நிறைவேற்றுவே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே, தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீர் என் முன்னால் நடந்து செல்வீர். தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீர் என் முன்னால் நடந்து செல்வீர். எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வீர். எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வீர். நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே, நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே, வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தரணும். உன் வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தரணும். நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. ஆமென். Thank you, Jesus. Thank you, Jesus. Praise the Lord, praise the Lord. ஸ்தோத்திரம். ஆன்ட்டி வந்திருக்காங்களா? ஸ்தோத்திரம். சொர்க்கீக பிதாவே, இந்த நல்ல ஒரு மாலை வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. தேவ ஆவியானவரே, வரை தளப்பட்டு கொண்டிருக்கிறவர்களையும் நீர் அழைத்து கொண்டு வாருங்கள். தெய்வீக பலன், தெய்வீக சுகம் பூர்ணமாய் விளங்கட்டும் தகப்பனே. மனுஷனை மறைத்து நீர் வெளிப்படுங்க. இரத்த கோட்டைகளை மறைத்து கொள்ளுங்க பிதாவே. நீரே பேசுங்க. குமாரன் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரம தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். Welcome everyone in the glorious name of our Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வந்திருக்கிற ஒருவரையும் வாழ்த்தல் கூறிக்கொள்கிறோம். இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னா, சங்கீதம் 1:1 சொல்லப்பட்ட விஷயத்த நேபுகாத் நேச்சரோட நம்ம ஒப்பிட்டு கர்த்தருடைய வார்த்தை நம்மளோட வெளிப்பட போகிறது. சங்கீதம் 1:1 எல்லாருக்கும் நல்லா தெரியும். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், ஒரு கிளியரான ஒரு விஷயத்தை சங்கீதக்காரர் எழுதியிருக்கிறார். Blessed is the man that walk not in the counsel of the ungodly. பரிசுத்தம் இல்லாத மனுஷர்களோடு, துன்மார்க்கர்களோடு ஆலோசனை எப்படி இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா,
வசனம் நமக்கு ரொம்ப தெளிவா சொல்கிறது. அவன் நூதனமாய் நுழைந்து கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக. ஹலோ, இது அமுக்கணும் வரல, என்ன காரணம்? போய் கேட்கணும் வரலாமா அப்படின்னு தட்டினா என்ன ஓகே கொடுத்துட்டா போயிடலாம். அப்படியா? இது ஓகே கொடுக்கணும், இதை தட்டணும். சரி சரி சரி. சவுண்டு தாங்கல. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். இப்ப நமக்கு அதுல வசனம் நமக்கு தெளிவா எப்படி சொல்லுது கேட்டீங்கன்னா, துன்மார்கள் எப்படி ஆலோசனை சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. அவன் நூதனமாய் நுழைந்து கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக அநேக அற்புத அடையாளங்களை செல்வாங்களாம். இப்போ நம்ம துன்மார்க்கர்னே அவனை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அதனால நம்ம இவன் துன்மார்க்கன், இவன் கெட்டவனே நம்மளால கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவருடைய நடக்கைகளும் செய்கைகளும் இருக்கும். ஆனால் அவருடைய இருதயமோ எப்படி இருக்குன்னா, அழுக்குனாலும் கேட்டுனாலும் பிச்சுனாலும் கட்டப்பட்டு மனுஷனை எப்படிடா வஞ்சனையில வீழ்த்தி கவிழ்க்கலாம் போல இருக்கும். அவன் ஆலோசனை சொல்லும் போது எப்படி சொல்லுவான்னு கேட்டீங்க அப்படின்னா, பிசாசு இயேசு கிறிஸ்துவானவர் 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபிக்கும் போது அவன் எப்படி வந்து ஆலோசனை சொன்னான்னு கேட்டீங்கன்னா, இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடும். ஏன்னா வசனம் சொல்லியிருக்கு, நீ கல்ல அப்பமாக்கி சாப்பிட முடியும்னு வசனம் முன்னாடியே எழுதியிருக்கேன்னு சொல்றான். He was arguing with the Bible words. தேவ வார்த்தையை கொண்டு பிசாசானவன் இயேசு கிறிஸ்துக்கிட்டே பிதாவினுடைய குமாரன், சொந்த குமாரன், நமக்காக தன்னுடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து நம்மளை விலக்கிரயமா மீட்டு கொண்டவர். அவர் உபவாசம் இருக்கிற நாளிலே அவர் பட்டினியா இருக்கிறார், அவருடைய சரீரம் தோய்ந்து போயிருக்கிறது. அதனால இந்த கல்ல அப்பமாக்கி சாப்பிடுன்னு அவன் ஒரு நாசுக்கான ஒரு வார்த்தையை பைபிள்ல இருந்து எடுத்துதான் சொல்றான். He is not talking about against the Bible. He is taking words from the Bible. அவன் வேதத்துல இருந்து எடுத்துதான் இயேசு கிறிஸ்துவே சொல்றான், கல்லுல அப்பமாக்கி சாப்பிடுமா. அந்த அட்வைஸை நம்ம பார்க்கும்போது நம்ம மாம்சீகத்துல இருக்கிறோம், நம்ம உலகத்துல கட்டப்பட்டு இருக்கோம். நமக்கு எப்படி தோணும் கேட்டீங்கன்னா, பசியா 40 நாள் இருக்கிறாரு, அவன் வந்து என்ன சொல்லிட்டான், சாப்பிடுங்கன்னு தானே சொல்லிட்டான், தப்பு இல்லையான்னு தோணும். ஆனால் அதற்கு உள்ளதாக இருக்கிற மறைபொருட்கள் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, அவன் கர்த்தர் என்று வரக்கூடியவரை தான் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு உள்ளதாக வைக்க வேண்டும் என்கிற ஒரு ஆணவத்துல ஒரு பெருமையை தூண்டும்படியா ஒரு துரு ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒருவனா இருந்தான். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னைக்கு ஆலோசனை எப்படி வருது, எங்க இருந்து வருது, எந்த வழியில இருந்து வருது, கேட்கறதுக்கு நல்லதுமானே தான் தோணும். ஜாக்கிரதையா இருக்கணும். தேவ சித்தத்துக்கும் தேவ சத்தத்துக்கும் நம்ம செவிய சாய்க்கல, நம்ம கர்த்தரோடு கூட பிரயாணம் பண்ணனா, அனுதினமும் வேதம் வாசிச்சு நம்ம அவரோடு கூட பிரயாணம் பண்ணலன்னா வெளியில இருந்து வர்ற ஆலோசனை எல்லாமே நமக்கு நல்லது மாதிரிதான் தோணும். லாபான் என்ன பண்ணான்னு கேட்டீங்க அப்படின்னா, ஹல்லேலூயா, யாக்கோபுடைய சம்பளத்தை மறுபடியும் மாத்திக்கிட்டே இருக்கான். அவனுக்கு ஒரு ஆலோசனை, பிசாசுட்டு இருந்த ஒரு ஆலோசனை, இது சம்பளம்னு பொறுத்துங்கிறான். சோ அந்த சம்பளத்தை அந்த ஆட்டுக்குட்டி அதே மாதிரி பொழிவுபட்டு அதே மாதிரி குட்டிகளை போட்ட உடனே சம்பளத்தை மாத்துறான். அவனுக்கு பிசாசு ஆலோசனை கொடுத்து யாக்கோபோடு கூட போராட்டத்தை உண்டாக்குகிறான். ஆனால் முடிவிலே கர்த்தரை சார்ந்திருந்தவர்கள் தான் வேதத்தின் முழுவதிலும் வெற்றி பெற்றார்கள். துர் ஆலோசனை போனவங்களே கிடையாதுங்க. பிசாசு ஆலோசனை சொல்லுது, நல்லது மாதிரியே இருக்கும். குடும்பத்துக்குள்ள அவன் வந்து உட்கார்ந்துகிட்டு நீங்க இப்படி பண்ணா சரியா இருக்கும், இது உங்களுக்கு நல்லது, இதை செஞ்சா நல்லா இருக்கும்னு சொல்றான்னா, அவன் துர் ஆலோசனையை கொடுத்து உங்களை கேட்டிலும் பிச்சிலும் வச்சு உங்களை நிஷ்டூரமா தேவனை விட்டு பிரித்து எடுத்து கெட்ட குமாரன் சுற்றி திரிந்து அலைந்து அவன் திரும்ப என் தகப்பனிடத்துக்கு போவன்னு வந்தான். ஆனால் இன்றைய காலகட்டத்துல பிசாசுட்டு இருந்து வர்ற ஆலோசனை எப்படி இருக்குன்னா, உலக பொருளாதாரத்துல மயக்கிறது. நீங்க பெருமை, பிசாசு கொடுக்கிற மிகவும் பெரிய நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். எது பெரிய பாவம்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்னா, விபச்சாரம் தான் பெரிய பாவம். தேவ பிள்ளைகளை, விபச்சாரம் பண்ணுன ஒரு ஸ்திரியை இயேசுகிட்ட கொண்டு வரும்போது
அங்க சுத்தி இருக்கவங்களும் ஆலோசனை கொடுக்குறாங்க. இயேசு கிறிஸ்துட்ட என்ன ஆலோசனை கொடுக்குறாங்க? மோசேயின் நியாயம் பிரமாணத்தின்படி நாங்கள் இவரை கல்லடித்து கொல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை கொடுக்கும்போது, ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்து அவங்க சத்தத்துக்கு அவங்க ஆலோசனைக்கு செவியே சாக்கல. ஏன் தப்பு பண்ணாம இருக்கே அவனை ஏறி அப்படிங்கிறார். முதல்ல கல் எடுத்து இந்த ஸ்திரீயை கல்லடிச்சு கொல்லுங்கிறாரு. அவர்களில் பெரியோர் முதல் சிறியோர் வரை ஒவ்வொருத்தரும் கல்ல போட்டுட்டு ஓடிட்டாங்க. அவங்க மோசேயுடைய கற்பனை பிரகாரம் பண்ணி இவளை பழி தீர்க்க வேண்டும், விபச்சாரம் பண்ணவளை கல்லெறிஞ்சு கொல்லணும்னு அவங்க இயேசு கிறிஸ்துக்கு ஆலோசனை சொல்லும் போது, இயேசு கிறிஸ்துவானவர் துன்மார்க்கனுக்கு அவருடைய துன்மார்க்கத்தனத்திற்கு ஏற்ற விதமாய் ஒரு பிரதிபலனை கொடுத்து அவளை விடுதலையாக்கி அந்த ஆத்மாவை பரலோகத்துக்கு போகும்படியாக வழிவகை செய்தார். விபச்சாரம் பெரிய பாவம்னு சொல்ல முடியாது. இதெல்லாமே பாவத்துல வருது. இருக்குதுல பிசாசு எந்த பாவத்தை வைத்து இன்றைய உலகத்துல தான் கண்ட்ரோல்ல மக்களை வச்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா, பெருமை, பிரைடு தான். நீங்க யார் தெரியுமா? நீங்க உங்க வசதிக்கு உங்க தகுதிக்கு நீங்க அவன்கிட்ட போய் பேசலாமா? நீங்க இப்படி உங்க பையன் அப்படி இருக்கா, நீங்க அப்படி இருக்கீங்க, இப்படி இருக்கீங்க, நீங்க போய் அவங்களுக்கு போன் அடிச்சு பேசலாமா? தேவ பிள்ளையே, அது தேவ சுபாவமே அல்ல, அது பிசாசின் சுபாவம். அவனே போன் பண்ணல, நான் எப்படி போன் பண்ணுவேன்? இது தேவ சுபாவம் அல்ல. தேவ சுபாவம் எப்படி இருக்குன்னா, மற்றவர்கள் என்னை மதிக்காவிட்டாலும் செருப்ப கலட்டி அடிச்சாலும் ஒரு கண்டத்துல இருந்து அவனுக்கு மறு கண்டத்தையும் காட்டுன்னு சொல்லியிருக்காரு. ஒரு கண்டத்தை அரைஞ்சிட்டானா நீ அவனுக்கு அறுவை எடுத்து வெட்டுன்னு சொல்ல. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவானவரை பிடிக்க வந்த அந்த மல்கூஸ் என்கிறவனை பேதுரு பட்டயத்தை எடுத்து காதை வெட்டும் போது, உன் பட்டயத்தை உன் உரையில போட்டுன்னு சொல்லிட்டு அந்த துண்டிக்கப்பட்ட காதை எடுத்து சுகமாக்குனவர் நம்முடைய தேவன். மறக்கிற தேவன், மன்னிக்கிற தேவன். பொறாமையோடு இருந்தோம்னா ஜாக்கிரதையா இருக்கணும். துன்மார்க்கோட ஆலோசனை, பிசாசோட ஆலோசனை எப்படி இருக்குன்னா, ஹல்லேலூயா, பெருமை பேசுகிற விதமா இருக்கிறது. நம்ம கடந்த வாரங்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நேபுகாத் நேச்சார் ஒரு பெரிய மன்னர், அவருடைய குமாரன் பெல்சாஸ்தார், இவன் மரித்ததுக்கு அப்புறமா இவன் இடத்திற்கு தரி என்கிறவன் வருகிறான். இதுல நம்ம போன வாரத்துக்கு முந்தின வாரத்துல நம்ம பார்த்தோம், நேபுகாத் நேச்சர் தானியேலுக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல, உன்னதமான தேவன் என்னிடத்திலே செய்த அற்புத அடையாளங்களை நான் பிரஸ்தாபப்படுத்துவது எனக்கு மேன்மையாக கண்டது. அநேக ராஜாக்கள், ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஸ்தானாதிபதிகளும் அமைச்சர்களும் பிரபுக்களும் ஜமீன்தார்களும் அநேகர் இருந்தாலும், வேதத்துல இயேசு கிறிஸ்துவை பிதாவை தன்னுடைய சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு பட்டு தாவீதின் சந்ததியிலே வந்தப்பட்ட ராஜாக்கள் இருந்த போது, ஒரு அந்நிய ராஜா 4 தெய்வங்களை வழிபடக்கூடியவன் பெல்சாஸ்தார், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோன்னு 4 அந்நிய தெய்வங்களை வழிபடக்கூடிய இந்த நேபுகாத் நேச்சார், ஹல்லேலூயா, அவனுடைய பிரஸ்தாபம் பூமி எங்கும் பரம்பி கிடக்குது. அவன்கிட்ட செய்த அற்புத அடையாளங்களை அவன் பிரஸ்தாபப்படுத்துவது எவ்வளவு மேன்மையாக இருந்ததுன்னு சொல்லி பார்த்தான். இப்ப இவனுக்கு ஒரு ஆலோசனை அவனுக்குள்ள இருக்கிற அந்த மனுஷிக ஆவி ஒரு ஆலோசனை கொடுக்குது. ஹல்லேலூயா. தானியேலுக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், போன வாரம் நம்ம 1ஆம் அதிகாரத்தை பார்த்தோம். 1ஆம் அதிகாரத்துல தானியேல் எப்படி உயர்த்தப்பட்டான், போர் புரிஞ்சு சிறைச்சாலை கைதிகளாய் பிடிக்கப்பட்ட ஒருவனை கர்த்தர் எப்படி உயர்த்தினார். அவன் என்ன பண்ணானா, தன் இருதயத்தை என்ன பண்ணானா, அந்த பாத்திரங்களுக்கும் அந்த கரிசோருக்கும் சாராயத்துக்கும் இத பண்ணா என் இருதயம் கெட்டு போயிருன்னு அது அவனுக்கு விசனமா இருந்தது. தன் இருதயத்தை தீட்டுப்படுத்தாதபடி அதை பருகாம அதை அசுசியமா எடுத்துட்டு அதுக்குள்ள பிரவேசிக்காம இருந்தா, கர்த்தர் அவனுக்கு சகல ஞானத்திலும் தரிசனங்களை அறிவிக்கக்கூடியவனாகவும், சொப்பனத்தை அறிவிக்கிறவனாகவும், மறைபொருளை வெளிப்படுத்தக்கூடியவனாகவும், நிகழ்காலங்களை அறிவிக்கிறவனாகவும், 2ஆம் வருகையை குறித்து தானியேல் எழுதியிருக்கிறதை வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் என்று புதிய ஏற்பாட்டிலே அவனுடைய பெயர் மீண்டும் மீண்டும் எழுவதற்கு காரணம், அவன் கர்த்தரோடு கூட ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, காணாமல் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆனோக்கை போல தேவனோடு கூட ஒரு சஞ்சரிப்பை அவன் அனுபவித்துக் கொண்டிருந்தான். இன்னைக்கு நம்மள
நம்மளால இந்த உலகத்தின் காரியத்திலையும் உலகத்தின் விஷயத்திலையும் சில சத்தங்களுக்கும் மாம்சீக சத்தத்துக்கும் உலக பிரகாரமா இருக்கிற இடத்துலயும் நம்ம ஆலோசனையை கேட்டு கேட்டு செவிய சாச்சி கர்த்தரை விட்டு நம்ம பின்வாங்கி போயிட்டு இருக்கோம் தேவ பிள்ளைகளே. ஸ்தோத்திரம். இந்த நேபுகாத் நேச்சர் என்ன பண்றான்னு கேட்டீங்க அப்படின்னா, அவன் 2வது வருஷம் ராஜ்யபாரம் பண்ணும்போது அவனுக்கு ஒரு சொப்பனம் காங்குறான். அந்த சொப்பனத்தை பார்த்தோம்னா அவன் ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது. தூக்கத்தை அதான் சில கெட்ட சொப்பனம் வந்து நம்ம சொல்லுவோம்ல, தூயில ஐயோ அவன் சாகர மாணிக்கு நான் கனவு நின்னுட்டே நினைப்பாங்க. 2 நாள் கழிச்சு பார்த்தா அவங்க செத்து போயிருப்பாங்க. ஸ்தோத்திரம். ஏங்க அது நம்ம ஜெபிக்க கூடிய மனுஷனுக்கு மாத்திரம் அல்ல, சொப்பனங்களை கொடுக்கிறவர் கர்த்தர். அவர் எந்த ஒரு மனுஷனையும் புறம்பே தள்ளுகிறவரே அல்ல. இவங்க இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டாங்க, அவங்க ஏத்துக்கல, அவன் இவன் இந்த ஜாதி, அவன் அந்த அப்படி எல்லாம் பாக்குறவரே அல்ல நம்முடைய தேவன். மனுஷன் அதை பிரிச்சு வச்சிருக்கிறான். இந்த தேவன் என்ன பண்றான், நான் உருவாக்கின எல்லாரையும் சரிசமமாய் பார்க்கக்கூடியவன். அப்படிதான். அதனாலதான் இந்த நேபுகாத் நேச்சருக்கு ஒரு சொப்பனத்தை கர்த்தர் கொடுக்கிறார். சொப்பனத்தை பார்த்தவன அவனுக்கு என்ன ஒரு பயம் உண்டாகிறது. அவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யமா இருந்ததுன்னு ஹல்லேலூயா. நீங்க தானியேலுக்கு புத்தகம் 4ஆம் அதிகாரத்தை பாத்தீங்கன்னா, தானியேலே வந்து ராஜா பார்த்துடும், உங்களுடைய ராஜ்யம் வந்து வான பரியந்தம் எட்டிருச்சு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எஸ்தருக்கு எழுதுற புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா, ஆகாஸ் வேறு ராஜா எத்தனை நாட்டுனா வெறும் 127 நாட்டுக்கு ராஜாவா இருந்தான். இந்த தரியு ராஜா, ஸ்தோத்திரம், தானியேலுக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை வாசிப்பாங்க, இந்த மனுஷனும் ஒரு 127 நாட்டுக்கு ராஜா தான். ஆனால் இந்த நேபுகாத் நேச்சாருடைய ராஜ்யபாரம் எப்படி இருந்தா வான பரியந்தம் எட்டிருச்சு. ஹல்லேலூயா. ஆனா எவ்வளவு பிணக்காரனா இருந்தாலும் எவ்வளவு கோடீஸ்வரனா இருந்தாலும் அவன் கேட்கிற ஆலோசனை மேல போக்குற மாணிக்கு போக்கி சட்டையன்னு அடிச்சு கீழே உட்கார வச்சிடும். ஏன்னா அது மனுஷீக ஆலோசனை, அது மனுஷீக ஞானம். அதை அழிக்கக்கூடிய வல்லமையும் மாற்றக்கூடிய திறனும் நம்முடைய தேவனுக்கு உண்டு. தேவ பிள்ளைகளை இப்ப இந்த பார்த்தோன்னு பயந்து போய் உட்கார்ந்து இருக்கிறான். உட்கார்ந்த உடனே அவனுக்கு ஒரு ஆலோசனை, அவன் இருதயத்திற்குள்ளதா இருக்கிற அந்நிய ஆவிகள், அந்நிய சுவாபங்கள், அவனுக்குள்ளதாக ஒரு ஆலோசனை வருது அந்த ராஜாவுக்கு. அந்த சொப்பனத்தை தெரிவிக்கிறதுக்காக அவன் யார நாடி ஓடுறான்னு பாத்தீங்கன்னா, சாஸ்திரிகளையும் ஜோசியரையும் சூனியக்காரரையும் கல்தேயரையும் அழைக்க சொன்னான். இவங்க எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க. இவங்க எவனா ஒருத்தன் என் கனவுக்கு அந்த சொப்பனத்தை சொல்லுவான், சொப்பனத்துக்கு விளக்கத்தை சொல்லுவான்னு நினைச்சிட்டு அந்த ராஜாவுடைய நேபுகாத் ராஜாவுடைய மனசு எங்க போயிருச்சுன்னா, அந்த உலக பிரகாரமான மனுஷனோடு கூட ஆலோசனையை கேட்கும்படியாக ஜோசியக்காரன்ட்ட கேட்கணும், குறி சொல்றவன்ட்ட கேட்கணும், சூனிய வைக்கிறவன்ட்ட கேட்கணும், சயின்டிஸ்ட கேட்கணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் அழைக்க சொல்றோம். இப்ப ராஜா அழைச்சு சொன்னோன்னா எல்லாத்தையும் கூட்டு வந்துட்டாங்க. ஏன்னா ராஜா கட்டளை கொடுத்துட்டாங்கன்னா துரிதமா செயல்படுவாங்க. அடிச்சு பிடிச்சு எல்லாத்தையும் கூட்டு வந்து நிறுச்சாச்சு ராஜசபையில. அப்ப ராஜா சொல்றான், நான் ஒரு சொப்பனத்தை பார்த்தேன், அந்த சொப்பனத்தை எனக்கு அறியணும், அதனால என் ஆவி கலங்கி போயிருக்குங்கிறான். அப்போ தானியேல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்க படித்து பாத்தீங்கன்னா, இந்த கல்தேயர் மொத்தம் 4 பேர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா 4 வகையான மனுஷர்கள் ராஜாவின் முன்பாக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒன்னு சாஸ்திரி, 2வது ஜோசியக்காரன், 3வது சூனியக்காரன், 4வது கல்தேயர். இந்த 3 பேரும் அமைதியா வாய பொத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த கல்தேயர் ராஜா, கல்தேயர்ங்கிற அந்த கல்தேயர் என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா, ராஜாட்ட பார்த்து கேக்குறாங்க, ராஜாவே நீர் என்றும் வாழ்க, உங்க சொப்பனத்தை எங்களுக்கு சொல்லுங்க, அத அர்த்தத்தை நாங்க சொல்லுவோம் சொல்லிட்டு சீரிய பாஷையில, ஏன்னா அவங்க பேசுறது அவங்களுடைய ஜென்ம பாஷை என்னன்னு கேட்டீங்கன்னா சீரிய பாஷையில தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த கல்தேயர் எப்படிப்பட்டவர்கள் கேட்டீங்கன்னா ராஜாவுடைய குலத்தை சேர்ந்தவர்களா இருக்கிறாங்க. அதனாலதான் மற்ற 3 பேர் அமைதியா இருந்தாலும் இந்த கல்தேயருக்குள்ள ஒரு கட்ஸ், நம்ம ராஜா நம்ம ஜாதிக்காரரு, நம்ம கோத்திரத்துக்காரரு, நம்ம பாஷையை தெரிஞ்சவரு அப்படிங்கிற ஒரு தெனாவட்டுல என்ன பண்றான்னு கேட்டீங்க அப்படின்னா, இவங்க டைரக்டா கேட்காங்க, நீங்க கனவை சொல்ல நாங்க அர்த்தத்தை சொல்றோம்னு சீரிய பாஷையில சொல்றாங்க. சொந்த பாஷை, ராஜாவோட சொந்த பாஷை. இவங்க எல்லாம் சொந்தக்காரங்க. அப்ப ராஜா என்ன சொல்றான்னா, என்கிட்ட இருந்து வர்ற கண்டிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, சொப்பனத்தையும் சொல்லணும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தெபரா கீப் குவைட். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சாரி,
ராஜா என்ன சொல்றோம்னா, எனக்கு சொப்பனத்தையும் சொல்லணும், அதுக்கான விளக்கத்தையும் சொல்லணும். அப்படி சொல்லாம போனீங்கன்னா உங்க ஒவ்வொருத்தனையும் வெட்டி போட்டுருவேன், உங்க வீடுகளை சுட்டெரிச்சிருவேன்னு சொல்லி ஒரு கட்டளை கொடுக்குறான். அது மாத்திரம் கிடையாது, நான் கண்ட சொப்பனத்தை சொல்லி அதுல அர்த்தத்தையும் நீங்க என்ன சொல்லிட்டீங்கன்னா, என்கிட்ட இருந்து வெகுமதிகளையும் பரிசுகளையும் கிஃப்டையும் ஹானரிங்கையும் ஒரு பதவி உயர்வையும் எல்லாத்தையும் நான் சொல்லுவ சொல்லிட்டு சொப்பனத்தை எனக்கு சொல்லுங்கன்னு சொல்றான். ஹல்லேலூயா. தெபோரா, ஸ்தோத்திரம். இப்போ தானியேல் திரும்பியும் கேட்கிறான். தானியேலுக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல இங்க பாத்தீங்கன்னா, மறுபடியும் ராஜாட்ட கேக்குறாங்க. யார்? இந்த கல்தையர் கேக்குறான். ராஜா அடியாருக்கு சொப்பனத்தை சொன்னீங்கன்னா அத அந்த சொப்பனத்துக்கான ஒரு அர்த்தத்தையும் அந்த விடுவிப்பையும் நாங்க சொல்லிருந்தாங்கிறாங்க. ராஜா டென்ஷன் ஆயிட்டான். என்கிட்ட இருந்து கட்டளை வந்துருச்சு, இனிமே லேட் பண்ணிட்டு இருந்தீங்க, காலதாமனம் பண்ணீங்க, எனக்கு எனக்கு கெட்ட கோபம் வந்துடும் அப்படி சொல்லி சொல்றாரு. அது மாத்திரம் கிடையாது, தானியேல் 2:9 சொல்றாரு, காலம் மாறும், எனக்கு முன்னாடி பொய்யும் புரட்டுமான விஷயத்த சொல்லும்படி ஏதாவது பிளான் பண்ணிட்டு இருந்தீங்க, எனக்கு சொப்பனத்தை சொல்லல, உங்களை ஒருத்தரை உயிரோட வைக்க மாட்டேன். சொப்பனத்தையும் சொல்லுங்க, அதுக்கு அர்த்தத்தையும் சொல்லுங்க, அப்பதான் என்ன பண்ண முடியும், நீங்க சொப்பனத்தை கரெக்டா சொல்றீங்களா என்ன புரிஞ்சுக்க முடியுங்கிறான். இப்ப இந்த கல்தே ராஜ சமூகத்துல என்ன சொல்றாங்கன்னா, திரும்ப பிரதித்திரமா என்ன சொல்றாங்கன்னா, ராஜா கேட்கிறத அறிவிக்கத்தக்க மனுஷன் பூமியில் ஒருவனும் இல்லை. There is no human being is living in this earth. இந்த உலகத்துல ராஜா கேட்கிற மணிக்கு நீ கண்ட கனவை சொல்லி அதுக்கு அர்த்தத்தை சொல்லக்கூடிய மனுஷன் எவனுமே கிடையாது. அடுத்த ஒரு சென்டென்ஸ போடுறான் அந்த கல்தேயர். என்ன சென்டென்ஸ் போடுறான்னா, மகத்துவமும் வல்லமையுமான எந்த ஒரு ராஜாவும் இப்படிப்பட்ட காரியத்தை ஒரு சாஸ்திரியோ ஜோசியத்தையோ கல்தேயத்தையோ கேட்டதே இல்லை, சரித்திரமே இல்லையா. கனவையும் சொல்லி அர்த்தத்தையும் சொல்ல சொல்லி எந்த ராஜாவும் கேட்டது கிடையாது. நீ இப்படி சொன்னிருந்தீங்கன்னா இது லூசுத்தனமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இன்டைரக்டா கிரிட்டிசைஸ் பண்றாங்க. ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது. மாம்சமா இருக்கிறவர்களோட வாசம் பண்ணாத தேவர்களுடைய ராஜ சமூகத்துல அறிவிக்கத்தக்கவர் ஒருவரும் இல்லை என்றார்கள். எந்த ஒரு மனுஷனால முடியாது. ஒரு மாம்சீக மனுஷனுக்குள்ள தெய்வீக ஆவி இருந்தா மட்டும்தான் இந்த காரியத்தை வெளிப்படுத்த முடியும் சொல்றாங்க. ராஜாவுக்கு கெட்ட கோவம் வந்துருச்சு, உக்ர கோவம் உண்டு. எப்பா இவங்களை வச்சு காரியம் சரிப்படாது, பாபிலோன் இருக்க எல்லா ஞானிகளையும் வெட்டி கொண்டு போட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. நீங்க தானியேல் 1ஆம் அதிகாரத்தை நம்ம போன வாரம் தியானிச்சோம். அப்போ அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். தானியேல் 1ஆம் அதிகாரத்துல தானியேல் ராஜாவின் போஜனத்தினால் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்திலே வேண்டிக் கொண்டான். He is requesting. எப்பவுமே தேவ பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தேவன் அருளுகிற விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, அவருடைய பேச்சு எப்படி இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா, எந்த ஒரு மனுஷனையும் கோபப்படுத்துகிற விதமா இருக்காது. அவர்கள் பேசுகிற பேச்சு அதை கேட்கிற மனுஷனுக்கு ஒரு இருதயத்திற்குள்ள பாரம் நீங்கும்படியா இருக்கும். தேவ வார்த்தையை மாத்திரம் கிடையாது, இந்த மனுஷன் போய் நான் பேசிட்டு இருந்தேன்னா என் கஷ்டமெல்லாம் போன மாணிக்கு இருக்குப்பான்னு அவர்கள் அனுபவித்து சொல்லக்கூடியதை வரணும்னா என்ன பண்ணணும்னா, நம்ம முதல்ல ஒரு தீர்மானம் எடுக்கணும். கர்த்தருக்கு பிரியமில்லாத விஷயத்தை நான் செய்ய மாட்டேன், கர்த்தர் அருவருக்கிற காரியங்களிலிருந்து என்னை வேறுபடுத்தி மாட்டுவேன்னு நான் முதலாவது ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும் தேவ பிள்ளைகளை. ஓ ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம். சில மனுஷர் முன்பாக ஆவியானவர் காண்பிக்கிறார். சில கூடுகளை வந்திருக்க சிலருக்கு இப்படி நான் சொன்னோம்னா என்ன கோமாளி ஆக்கிடுவாங்களாப்பான்னு ஒரு எண்ணம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எப்பா அவ கோமாளி ஆக்குறா, அவ கோமாளியா நம்ம கிரீடத்தை தலையில வச்ச மாதிரி நினைச்சாலும் ராஜா கர்த்தர் சொல்றார், நான் தேவன் சொல்றாரு, அவன் உன்னை கோமாளி ஆக்கணும்னு நினைச்சுதான் அந்த கிரீடத்தை வைக்குவான். ஆனா கர்த்தர்
அதை ராஜ கிரீடமாய் மாற்ற போகிறார். ஓ ஹல்லேலூயா. கேட்கிற சகோதரா பெற்றுக்கொள். பார்க்கிற சில மனுஷனுக்கு நீ கோமாளிய போல எத்தனிக்கிறவனாய் காணப்பட்டாலும் அந்த கோமாளியின் சுவாபத்தை ராஜரீக சுவாபமாய் மாற்ற போகிறவர் உனக்கு உண்டு. திகையாதே, கலங்காதே. அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் உங்களோடு இருக்கிறவர்கள் ஹல்லேலூயா மிகவும் சிறந்தவர். வல்லமை உள்ளவர், பராக்கிரமசாலி. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தவர் உன் பின்பலமாய் உண்டு. நீ தனியே இல்ல, உன்னோடு கூட ஒரு திரள் கூட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள், கர்த்தர் ராஜரீகம் செய்வார். ஹல்லேலூயா. தானியேல் ஒரு சின்ன தீர்மானம் எடுத்துட்டான். அந்த சோறும் அந்த கறியும் அந்த சாராயமும் எனக்கு வேண்டாயா, அதனால நான் எனக்குள்ள இருக்கிற என் தேவனை நான் கலங்கப்படுத்தவில்லைன்னு அவன் எடுத்த தீர்மானத்தினால தானியேல் 1:17 வாசி பாத்தீங்கன்னா தெரியும். இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த வசனத்தை நீங்க கண்டிஷா 1ஆம் அதிகாரத்தை வாசி பாத்தீங்கன்னா மத்த மனுஷரோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 10 மடங்கு சாமர்த்தனா இருந்தார்கள். நம்ம போன வாரத்துல தியானிச்சு பார்த்தோம். தானியேலுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கிரெடிட்டை கொடுத்தாரு. சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறிவுக்கத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். தேவ பிள்ளையே, நீங்க தீர்மானம் எடுக்காம நான் இந்த விஷயத்திலிருந்து என்னை வேறுபிரித்து மாற்றி என் தேவனோடு கூட நான் ஐக்கியப்படுவேன், என் உலக பிரகாரமான சுவாபத்திலிருந்து நான் மாறுவேன். என் வாயின் வார்த்தையினால நான் அடுத்தவன் குறை சொல்ல மாட்டேன். என் வாயிலிருந்து வர்ற வார்த்தை சிலரை துன்பப்படுத்தக்கூடாது. என் வாயிலிருந்து வர்ற வார்த்தை மனுஷனை கஷ்டப்படுத்தக்கூடாது. என் வாயிலிருந்து வார்த்தை ஸ்தோத்திரம் அவர்கள் எனக்கு கேடு செய்ய நினைத்தாலும் என் தேவன் அதை எனக்கு நன்மையாய் செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க வாயின் வார்த்தை யாரையும் துன்பப்படுத்தக்கூடாது, யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. ஆவிக்குரிய ரீதிகளிலே பிரயோஜனப்படுத்தக்கதாய் உள்ளதை உள்ளது என்றும் இல்லதை இல்லது என்றும் சொல்ல கடவீர்கள். ஹல்லேலூயா. பரிசுத்த பண்ணி கொள்ளுங்க. அவன் தீர்மானம் எடுத்தனால கர்த்தர் 1ஆம் அதிகாரத்திலே ராஜாவுக்கு சொப்பனத்தை கொடுக்கிறதுக்கு முன்னாடியே தானியேலுக்கு தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறிவிக்கத்தக்க அறிவுள்ளவன் ஆக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க போற இடத்துல நீங்க இருக்கிற இடத்துல பிரச்சனை வரும்னு தேவனுக்கு முன்னதாகவே தெரியும். அதற்கு தப்பிக்கத்தக்க வழியை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பார். விசுவாசித்துக்கொள் தேவ பிள்ளையே, உறுதியாயிரு தேவ பிள்ளையே, பின்மாற்றமாய் போகாத தேவ பிள்ளையே, கர்த்தரை சார்ந்திரு தேவ பிள்ளையே, இருதயத்துல தீர்மானம் எடு தேவ பிள்ளையே. தேவனை விட்டு பிரிக்கிற காரியத்திற்கு நான் போக மாட்டேன். தேவனோடு கூட பிரயாணம் பண்ணுவேன். என் கண்களை இச்சைக்கு நான் செலுத்த மாட்டேன். என் சரீரத்தை இச்சையில பேச மாட்டேன். என் வாயிலிருந்து வர்ற வார்த்தை புரணி பேசாது. தேவனை போல ரூபமுள்ள மனுஷனை நான் குறை சொல்ல மாட்டேன். என் தேவ சாயல்ல உருவாக்கப்பட்ட ஒரு மனுஷனை நான் குற்றம் தீர்க்க மாட்டேன். அவனுக்கு தெரியாம அவன் முதுகுக்கு பின்னாடி போய் புரணி பேச மாட்டேன். பெருமை காரியத்துல பேச மாட்டேன். இதை என் தேவன் அருவருக்கிறார். இதிலிருந்து நான் என்னை வேறுபிரித்துக் கொள்வேன். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஹல்லேலூயா. ஜாக்கிரதையாயிரு தேவ பிள்ளையே. ஏங்க, தானியேலுக்கு அறிவிக்கத்தக்க சொப்பனங்களையும் தரிசனங்களையும் அறிவிக்கத்தக்க அறிவுள்ளவன் ஆக்குனதுக்கு அப்புறமா தான் 2ஆம் அதிகாரத்துல ராஜாவுக்கு சொப்பனத்தையே கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். ராஜாட்டு இருந்து கட்டளை வெளிப்பட்டுச்சு. என்ன கட்டளைச்சுன்னா, பாபிலோனில் இருக்கிற சகல ஞானிகளையும் வெட்டி கொன்னு போட்டுருங்கன்னு உடனே இப்ப கொல்றதுக்காக தானியேலையும் அனனியா மிசரியா அகரியா ஸ்தோத்திரம் தானியேல் மிகாவேல் அசரியா ஸ்தோத்திரம் இந்த 4 பேர் அப்படியே தோழர்கள் 4 பேரையும் 3 பேர் தானியேலை சேர்த்து 4 பேர், இந்த 4 பேரையும் கொல்லும்படியாக என்ன பண்றாங்கன்னா சர்ச் பண்றாங்க, தேடி பாக்குறாங்க எங்கடா இருக்காங்க அப்படின்னு. இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க. தானியேல் 2:14 பாத்தீங்கன்னா, பாபிலோனின் ஞானிகளை கொலை செய்ய புறப்பட்ட ராஜாவுடைய தலையாரிகளுக்கு அதிபதியாகிய அரியாகோட தானியேல் யோசனையும் புத்தியுமாய் பேசி. தேவ பிள்ளைகளே, தேவனை விசுவாசிக்கிற நமக்கு, தேவனை ஏற்றுக்கொண்ட நமக்கு என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, தேவனை போல உள்ளவர்களை குற்றப்படுத்தக்கூடாது, தேவனை போல உள்ளவர்களை குறை சொல்லக்கூடாது. அது எதுவா இருந்தாலும் மன்னிக்கிற ஒரு சுபாவம்,
தேவனை போல தேவனை சார்ந்து ஜீவிக்கக்கூடிய ஒரு அன்புக்குள்ள வரணும். இந்த பாபிலோனின் ராஜாவுக்கு கீழே வேலை செய்த அரியோகிட்ட தானியேல் எப்படி பேசினானா, யோசனையும் புத்தியுமாய் பேசி. இந்த யோசனையும் புத்தியுமாய் பேசுகிற சுபாவம் எப்போ வரும்னா, தேவனுக்கு பிரியமான ஒரு விஷயத்தை தேவனோடு அனுதினமும் ஜெபம் பண்ணும் போது, தேவனுடைய வேதத்தை நம்ம தியானிக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் அத்தகைய ஞானத்தை நமக்கு தருவார். அப்போ இந்த அரியோகிட்ட கேக்குறான், ராஜாட்ட இருந்து இவ்வளவு சீக்கிரமா அவசரமா எதுக்காக இந்த கட்டளை வந்துச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ இந்த அரியோகி என்ன பண்றான்னா, அந்த ராஜ சமூகத்துல நடைபெற்ற யாரு இந்த கல்தேயர்கள், ஜோசியக்காரன், சாஸ்திரிகள், ஞானிகள், சூனியக்காரர் எல்லார்ட்டையும் நிக்க வச்சு ராஜா அப்படி கேட்டாரு. சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் சொல்ல சொன்னாரு. ஒருத்தரும் சொல்ல மாட்டேன்ட்டான். அது மாத்திரம் கிடையாது, ராஜாவே டெம்டேஷன் பண்ணிட்டாங்க. ராஜாவுக்கே ஒரு கோபத்தை உண்டாக்கிட்டாங்க, ஒரு தூண்டுதலை உண்டாக்கிட்டாங்க. அதெல்லாம் ராஜா டென்ஷனா எல்லாத்தையும் போட்டு கொல்ல சொல்லிட்டாருப்பா. இதுதான்ப்பா நடந்ததுன்னு சொல்லிட்டு அந்த நடந்த விஷயத்த தானியேல்ட்ட அரியோகோடா, அதாவதுன்னா நேபுகாத்நேச்சாருடைய தளபதி திரும்பி அந்த விஷயத்தெல்லாம் சொல்றான். இப்போ 16ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா தானியேல் என்ன பண்றான், ராஜாட்ட போறான். ராஜாட்ட போய் ரெக்வெஸ்ட் பண்றான், எப்ப நீ கனவு கண்டிட்டு எனக்கு கொஞ்சம் கால தவணை கொடுங்க, நான் இதுக்கு அர்த்தத்தை சொல்றேன்னு சொல்லிட்டு பின்பு தானியேல் என்ன பண்றான்னா, தானும் தன் தோழரும் பாபிலோன் இருக்க மற்ற ஞானிகளோடு, அதனால அந்த ஊர்ல இருக்க எல்லாத்தையும் கொல்ல சொல்லிட்டாங்க, எல்லாரோடையும் அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து, யாரு ராஜா கண்ட கனவை குறிச்சு பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதுக்காக, இஸ் நாட் ஆர்கியூயிங் வித் காட், அவன் தேவனோடு போய் வழக்காடி போராடி எனக்கு கனத்தை சொல்லணும்னு கிடையாது, ரெக்வெஸ்ட் பண்றான். தேவ பிள்ளைகளே, நம்ம தேவன்ட்ட ஆர்டர் போடுகிற ஒரு ஜெபத்தை கையில வச்சுட்டு இருக்கோம். எனக்கு நீங்க தந்தாதான் தரணும், எனக்கு தரலன்னா பாத்துக்கங்களேன். என்னதுங்க இது? அது ஒரு நல்ல சுபாவமா? அது கர்த்தருக்கு புரியுமா? ஒரு எஜமான்ட்ட போய் வேலைக்காரன் எனக்கு தாரையா இல்லையான்னு கேக்குறதா? தயவு செஞ்சு தந்துருங்கன்னு, கொஞ்சம் தாங்களேன் அப்படின்னு ஒரு ஞானமாய் பேசக்கூடிய, ஒரு தயவாய் பேசக்கூடிய ஒரு சுபாவத்தை நமக்குள்ள வச்சிட்டோம்னா, அது அவருடைய சுபாவத்தை, அவங்களுடைய மனசை மாத்திரும் தேவ பிள்ளை. ஹல்லேலூயா. இப்போ தானியேல் என்ன பண்றான், தேவன்கிட்ட போய் ரெக்வெஸ்ட் பண்ணி பிரேயர் பண்றதுக்காக, அவன் மாத்திரம் பிரேயர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய சிநேகிதர் 3 பேர், அனனியா, மிசவேல், அசரியா, எல்லாத்தையும் இந்த காரியத்தை சொல்றான். எப்பா, ராஜா அவர் ஒரு கனவு கண்டாராம், அந்த கனவுக்கு அர்த்தத்தை, கனவையும் சொல்லி அர்த்தத்தையும் சொல்லணுமா, அப்படி சொல்லலைன்னா எல்லாத்தையும் கொண்டு போடணும்னு சொல்லி கட்டளை வந்துருச்சு, அதனால நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம்ப்பா அப்படின்னு பேசிட்டு ஜெபம் பண்ணிருக்காங்க. ஜெபம் பண்ண நடந்தது என்ன தெரியுமா? ரா காலத்துல தானியேல் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், ரா காலத்திலே தானியேலுக்கு, தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்பட்டது. ஸ்தோத்திரம். ஜெபிச்சிட்டோம். நம்ம ஜெபிச்ச விஷயம் கர்த்தர் நமக்கு கொடுத்துட்டார். கொடுத்த விஷயத்தை பெற்றுக்கொண்டோம். அதை அனுபவிக்கிற வேலையிலே கர்த்தரை நாம் துதிக்கிறோமா? நீர் கொடுத்ததுக்கு நன்றின்னு நம்ம அவருக்கு ஒரு தகன பலியா, பலிபீடத்திலிருந்து அவருக்கு தகன பலியா நம்ம இருதயத்தை கொடுக்கிறோமா? ஆனா அவனவன் தன்னைத்தான் ஆராய்ந்து அறிய கடவன். உன் கண்ணிலே இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணிலே இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? என் கண்ணிலே அவ்வளவு அழுக்கு, இதை வச்சுட்டு நான் அடுத்தவங்களை குத்தம் சொல்லலாமா? ஜாக்கிரதையா இரு தேவ பிள்ளை. நைட்டே அவனுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. ராஜா கண்ட கனவும் அவனுக்கான விளக்கமும் தானியேலுக்கு கர்த்தர் அருளி விட்டார். தேவ பிள்ளையே, இது நிச்சயம், இது சத்தியம். when you are going to take a decision, நீங்க எப்பொழுதாவது ஒரு உறுதிய தேவனோடு கூட, இந்த விஷயத்திலிருந்து நான் வேறுபடுவேன், இந்த காரியத்திலிருந்து நான் மாறுவேன், தேவனுக்கு பிரியமானதை நான் செய்வேன், தேவனுக்கு பிரியமில்லாத நான் செய்ய மாட்டேன்னு ஒரு உறுதியை நீங்க எடுக்கும் போது காலம் மாறுதலாய் முடியும். ஹல்லேலூயா. இப்போ வெளிப்பட்ட உடனே அவன் முதல்ல தானியேல் என்ன பண்ணானா, தேவனை ஸ்தோத்தரித்தான்.
இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து அழுகுறோம், ஜெபிக்கிறோம், எனக்கு இதை மாத்தி கொடுங்கன்னு கேட்கிறோம். காரியம் கைகூடி வந்த உடனே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எங்க மாமா ஒரு மெசேஜ் சொல்லும்போது சங்கராம் தெங்கராம்பாங்க. மலையாளத்துல அது ஒரு பழமொழி. எல்லாம் கைகூடி வந்த உடனே என் வழியை பார்த்து நான் போயிருவேன், நீ வா வழியை பார்த்து போயிரு. யாரு? கர்த்தருக்கு சொல்ற ஒரு ஆலோசனை இவங்க. ஸ்தோத்திரம். இது குத்தம் சொல்லும்படியாக இல்லைங்க. ஒரு எஜமானுக்கு கீழே வேலை செய்கிற ஒரு மனுஷன், ஒரு வேலைக்காரன், ஹல்லேலூயா, பணிவும் தாழ்மையும் உண்மையும் உத்தமமா இருந்தான்னா அவன் உயர்த்தப்படுவது நிச்சயம். இந்த உலகத்துல இருக்கிற நாம உண்மையும் உத்தமமாய் தேவனுக்கு பயந்து, மனுஷனுக்கு இல்லைங்க, மனுஷனுக்கு மாய்மாலமா நான் யோக்கியன்னு நடிச்சிட்டு போயிடலாம். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தானியேல் மறைபொருள் வெளிப்பட்ட உடனே தேவனை ஸ்தோத்தரிச்சான். ஜெபிச்சு கிடைச்சதுக்கு அப்புறமா கர்த்தருக்கு என்னைக்காவது தேங்க்யூ சொல்லியிருக்கமா? நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, உம்மை நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, கடந்த நாள்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. ஏங்க நேரத்துக்குலாம் செத்து மண்ணுக்குள்ள போயிட்டான். இன்னைக்கு நாங்களும் நீங்களும் உயிரோட இருக்கிறோம். நாளைய காண்போம் போது அவருடைய கிருபை, அவருடைய தயவுனாலதான் நம்ம உயிரோட இருக்க போறது. இருக்கிற நாளை நமக்கு கொடுத்தாரு, அதற்கு நன்றி. ஓ, குழியில் இறங்குறதுக்கு முன்பதாக உன் தேவனிடத்துல திரும்ப. குழியில இறங்கிட்டோம்னா திரும்பறதுக்கு வாய்ப்பு கிடையாது. திரும்ப ரிட்டர்ன் வந்து சாரி கேட்கறதுக்கு சான்ஸ் கிடையாது. இதுவே தருணம், இதுவே சமயம். இப்பொழுதே உன் தேவனிடத்துல திரும்பு. பொண்ணுக்காகவோ பொருளுக்காகவோ உலகத்தின் ஆஸ்திக்காகவோ உலகத்துல நோய் இல்லாம வாழ்றதுக்காகவோ உலகத்துல தேவைகள் இருக்கு இது நிறைவேறதுக்காகவோ இயேசு கிறிஸ்துவையும் பிதாவையும் நீங்க நம்புவீர்களா? அப்ப அந்நிய மனுஷன் இது நம்பாமலே நல்ல சுகபோகமா இருக்கானே, அப்ப அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? நம்ம எதற்காக தேவனை நாடி வருகிறோம்னா, இன்று கள்ள போதைகள் எழும்பி, கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி, மாய்மாலமாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக அநேக அற்புத அடையாளங்களை செஞ்சு உலகத்தின் கட்டுக்குள்ளும் பிசாசின் கட்டுக்குள்ளும் அவர்கள் ஆக்கினை தீர்ப்புக்குள் போகிறதுக்கு மாத்திரமல்ல, அநேகரை ஆக்கினை தீர்ப்புக்குள் போகும்படியாகவும் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது யாரையும் குத்தம் செய்யறது கிடையாது. உலகத்துல சுகம் வேணும், உலகத்துல பணம் வேணும், உலகத்துல உணவு வேணும், எல்லாம் வேணும் தான். ஆனால் இதிலும் மேலான ஒண்ணு வேணும். அது என்னன்னா, தேவன் விரும்புகிற பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம். இருதயத்துக்குள்ள வஞ்சனையை வச்சுக்கிட்டு, இருதயத்துல கெட்ட எண்ணத்தை வச்சுட்டு, முகப்பொழிவாய் முக விஷயமாய் மாய்மாலமாய் ஜீவிப்போமானா, அந்நிய மனுஷர்களுக்கும் தேவனை விசுவாசிக்க உங்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்? தேவ பிள்ளை ஆலோசனை எப்படிப்பட்ட ஆலோசனையா வருதுன்னு ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப வெளிப்பட்ட உடனே அவன் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரிக்கிறான். எப்படி ஸ்தோத்தரிச்சான்னு பாத்தீங்கன்னா, தானியேல் 2:20 சொல்றது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றும் இல்ல சதா காலங்களும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. Is not stopping the prayer. அவன் கர்த்தரை உயர்த்துவரை இந்த ஒரு 20ஆம் வசனத்தோட முடிக்கல, 21லயும் அடுத்து சொல்றான், அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். எசேக்கியாவுக்கு எழுதுற புஸ்தகத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், தீர்க்கதரிசியை கொண்டு, எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு எசேக்கியால்ட்ட போய் சொல்லு, உன் காரியத்தை ஒழுங்குபட்டு நீ சாக போகிற விஷயத்துல அந்த எசேக்கியேல் என்ன பண்றான்னா, சுகப்புறமாய் திரும்பி, ஓ தேவனே உண்மையும் உத்தமமாய் நான் உனக்காக ஜீவித்தேனே, என் ஆயுள் காலத்தை நீட்டி கொடுங்கன்னு அவன் தீர்க்கதரிசனத்துல கேட்கல, கர்த்தர்கிட்ட கேட்டா. எரேமியா வாசப்படியை தாண்டதுக்கு முன்னாடி கர்த்தருடைய கட்டளை எரேமியாவுக்கு திரும்ப வருது, திரும்பி போ, என் தாசன் என் பிரியமானவன் இன்னொரு 15 ஆண்டு அவனுக்கு கூட்டி கொடுப்பேன்னு சொல்லுன்னு ஒரு கட்டளை கொடுக்குறான். அப்பதான் கேக்குறான், எப்பா உனக்கு கர்த்தர் நான் 15 வருஷத்தை திரும்பி கொடுத்துட்டாரு, நீ கேட்ட ஜெபத்தின்படியே உனக்கு ஆயக்கடது அத்திப்பழைய ஆடையை கொண்டு வந்து இவன் காயத்துல போடுங்க, சரியாயிரும். சரியானா அதுக்கு அடையாளம் உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்கும் போது, பாகை சூரிய பாகை முன்புறமாய் ஓட வேண்டுமா பின்புறமாய் ஓட வேண்டுமான்னு ஒரு அடையாளத்தை கேட்கிற வேலையில அவன் எசேக்கியா சொல்றான், முன்புறமாய் ஓடுகிறது ஈஸி, பின்னாக்க திரும்பட்டுங்கிறான். கர்த்தர்
அந்த இடத்துல காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவராய் இருந்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வேதத்துல ஒரு இடத்துல சூரியன் அஸ்தமிக்காதபடியாய் மறையாதபடியாய் இஸ்ரவேல் மக்கள் யூத கோத்திரம் வெற்றி சிறக்கும்படியாய் சூரியனை நிறுத்தின தேவன் இன்று உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறார். ஓ, சமயங்களையும் காலங்களையும் மாற்றுகிறவர். இந்த சின்ன காரியத்திற்காக துவண்டு போகாதே, சின்ன விஷயத்திற்காக இடறி போகாதே. அது மாத்திரம் கிடையாது. ஹல்லேலூயா. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். எந்த ஒரு ராஜ்யம், எந்த ஒரு விஷயம் தேவனுக்கு புறம்பாய் எழும்பி வருகிறதோ அந்த ராஜ்யத்தை அடியோட விளைச்சுகிற தேவன் நம்முடைய தேவன். நம்முடைய தேவனை போல ஒரு தேவன் அல்ல. எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கொங்கசம் வச்சிருந்தாலும் சரி, என் தேவனுக்கு முன்னாக அவன் நிற்க முடியாது. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படித்தான் இஸ்ரவேலை சுத்தி ஒரு பானையம் போட்டுட்டு அதை அழிக்கணும்னு நிர்ணயிக்கிட்டு இருக்கும்போது அந்த ராஜா, அந்த ஸ்தோத்திரம், ஒரு எதிரி நாட்டு ராஜா இஸ்ரவேல் ராஜாட்ட தூது சொல்லி அனுப்புறான். என்ன சொல்லி அனுப்புறான்னா, எப்பா எல்லாம் சரணடைஞ்சிருங்க, இல்ல உங்க எல்லாரும் அவ்வளவுதான். ராஜா உங்களை கர்த்தரை நம்பு, கர்த்தரை விடுதலை ஆக்கணும், உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கான்னு தேவனை தூற்றவும் தேவனுடைய நாமத்தை வஞ்சிக்கவும் உங்க தொடங்குற இடையில ராஜா தன்னுடைய சட்டையை கிழிச்சிட்டு இந்த செய்தியெல்லாம் கேள்விப்பட்டு சாம்பல்ல இருக்கணும் துக்கிச்சு இருக்கிற வேலையில தீர்க்கதரிசியில இருந்து வார்த்தை வருகிறது. ராஜாவுக்கு ஒரு வார்த்தை வருகிறது. நாளை இந்நேரத்துல ஒரு களம் கோதுமை ₹1 விற்கப்படும்னு ஒரு வார்த்தை சொல்லும் போது ராஜாவுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லுகிறான், அது கடவுள் மேல இருந்து அவ்வளவு தானியத்தை கீழே மழையா போட்டாலும் அதை பிறக்கணும், கூட்டணும், அதை எப்படி ₹1 விற்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது அவன் தேவனை அந்த பக்கத்துல இருக்க விசுவாசிக்காம போனா. ஹல்லேலூயா. அப்பதான் சொல்றான், நாளைக்கு நீ அந்த இதை பாப்ப, ஒரு களம் கோதுமைக்கு ₹1 ஒரு களம் கோதுமை கொடுக்க நீ பாப்ப, ஆனாலும் அதுல நீ சாப்பிட மாட்டேன்னு ஒரு சாபத்தை விட்டு விட்டு போகிறான். அன்று இரவே ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. ராஜாக்களை தள்ளும்படியா ஓ சேனைகளுடைய தூதன், ஓ ஹல்லேலூயா, பரலோகத்துல இருந்து ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா சங்ககார தூதன் இறங்கி ஓ சங்ககாரம் செய்து ஓ ஹல்லேலூயா ராஜாவை துண்ட காணும் துணிய காணுன்னு ஓடும்படியா செய்தான். ஓ அநேகலை 2,00,000 வீரர்களை சர்வ சங்ககாரம் செய்தான். ஓ சங்ககார தூதன், ஓ கர்த்தருடைய வார்த்தை இதோ வருகிறது, ஓ உங்களிடத்துல வருகிறது. உங்களுக்கு விரோதமாய் எவர்கள் எழும்பினாலும் எத்தகைய கூட்டம் இருந்தாலும் உன் முழங்கால முடக்கு தேவனை சார்ந்திரு. ஓ ஹல்லேலூயா. சர்வ சங்ககார தூதன் உனக்கா இறங்கி அவர்களை நிர்மூலம் செய்யும்படியாக உன் தேவன் காரியத்தை நடத்துவார். சோர்ந்து போகாதே, திகையாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் என்ற ஒரு தரிசனத்தை ஓ ஹல்லேலூயா தானியேல் அந்த இடத்துல பதிவு பண்ணுகிறார். ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். The knowledge is come from the God. The wisdom is come from the God. இது எல்லாமே கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. இது மனுஷனால முடியாது. அது மாத்திரம் கிடையாது. 22, 23லயும் அவன் கர்த்தர் தனக்கு மறைபொருளை கொடுத்த உடனே அவன் என்ன பண்றான், கிடைச்சிருச்சு நான் ராஜாட்ட போய் சொல்லி அப்படி இப்படி பண்ண அவன் உலகத்துல சார்ந்து ஓடல. இந்த மறைபொருளை நீ எனக்கு கொடுத்ததற்கு நான் எப்படிப்பட்டவனா இருந்தேன். அவன் உண்மையை உத்தமனா அவன் கர்த்தரை துதித்துக் கொண்டே இருந்தான். தானியேல் 2:22 சொல்லுது, அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சமும் அவரிடத்தில் தங்கும். என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து. When I am asking to you, God, I thank and praise thee because we are nothing. நாங்கள் ஒன்றுமே இல்லை. When we are come in the presence of God and asking whatever we need, you are providing our prayers. நாங்கள் எதை கேட்டோமோ, எதை ஜெபிச்சோமோ, எதற்காக உம்மிடத்துல வந்து சார்ந்திருந்தோமோ அதையெல்லாம் எங்களுக்கு கொடுத்தீரு. ராஜா காரியத்தை எங்களுக்கு தெரியப்படுத்தினாலையும்
உம்மை துதித்து புகழ்கிறேன் என்றான். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, தேவ சந்நிதியில வந்துட்டு காரியத்தை கிடைச்ச உடனே சட்டா புடான்னு அடிச்சு ஓடணும்னா அது நிலைச்சு இருக்குமா? உண்மையும் உத்தமமா இருக்க வேண்டாமா? ஜீவனை கொடுத்திருக்கிறார. எத்தனை பேர் அழிஞ்சு போயிட்டு இருக்கிறாங்க நோயில, உபத்திரவத்துல, கஷ்டத்துல, பொருளாதாரம் இல்லாம, சாப்பாடு இல்லாம, பெற்றோர்களை விரட்டி விடுகிறவர்களாய், பிள்ளைகள் மேல நம்பிக்கை இல்லாதவர்களாய், கணவன் மனைவியை விசுவாசியாதவனாய், மனைவி கணவனை விசுவாசியாதவனாய், அநேக குடும்பங்கள் விபச்சாரத்திற்குள்ளும் வேசித்தனத்திற்குள்ளும் ஸ்தோத்திரம் டைவர்ஸுக்குள்ளும் பிரச்சனையின் மேல பிரச்சனை, நிம்மதி இன்மை எல்லாம் குலைஞ்சு போய் நிற்கதியா இருக்கிற வேலையில தேவன் அவருடைய சமாதானத்தை நம்ம மேல வைத்து நடத்தி வருகிறாரே, அதற்கு நம்ம என்னைக்காவது தேங்க்யூ சொல்லிருக்கோமா? நன்றி சொல்லிருக்கிறோமா? ஹல்லேலூயா. அவர் நம்மகிட்ட என்னத்தை கேட்கிறார்? நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் புறக்கணியார். கஷ்டத்துல இருக்கிறியா, உபத்திரவத்துல இருக்கிறியா, பாவம் செஞ்சுட்டியா, நான் திரும்ப திரும்ப என்னுடைய பாவத்திற்குள்ளதாக போகிறேன். உன்னத பாட்டுல சொல்லியிருப்பாரு, அந்த உன்னத பாட்டை எழுதின அந்த லேடி சொல்லியிருப்பாங்க, மலைக்கு பின் மேகம் திரும்ப திரும்ப வருகிறது போல் என் பாவம் என்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அது என்னை விட்டு நான் வெளியில போக முடியல, அதை என்னை விட்டு தொடர்ந்து பிடிச்சுக்கிட்டே இருக்குது, நான் என்ன செய்யறதுன்னு அவன் கர்த்தர் இடத்துல அந்த சகோதரி அழுது ஜெபிக்கிறான். ஒருவேளை இந்த இடத்துல நம்ம அப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்திருந்தோம்னா அது எல்லாத்தையும் மாற்றுகிற ஒரு தேவன் நமக்கு உண்டு. ஆலோசனையும் விசுவாசம் நம்பிக்கையும் கர்த்தட்ட மாத்திரம் தான் வைக்கணும். பின்பு தானியேல் பாபிலோனின் ஞானிகளே அழிக்க ராஜா கட்டளையிட்ட அரியர் இடத்துல போய் முதல்ல என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல தேவ மனுஷனுக்குள்ள சாயல நீங்க பார்க்க முடியும். பாபிலோனின் ஞானிகளே அழிக்காதேயும், என்னை ராஜாவின் முன்பாக அழைத்து கொண்டு போகும், ராஜாவுக்கு அர்த்தத்தை தெரிவிப்பேன் என்று சொன்னான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவ சுவாபங்க, தேவ சந்நிதியில நீங்க முழங்கால் படைய ஆரம்பிச்சிட்டீங்க, தேவனோடு நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, கர்த்தர் உங்க இருதயத்துக்குள்ள வந்துட்டாருன்னா என்ன சுவாபம் இருக்கும்னா, அவனுக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணுங்கிற பேச்சு வாயில வராது. அர்த்தம் கெட்டு போகணுங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள வராது. அவனுக்கு அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் நாசமா போகுங்கிற ஒரு சுவாபம் நமக்குள்ள வராது. தேவ சுவாபம் எப்படி இருக்குன்னு பாருங்க. போன உடனே இந்த அரியாகு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு, பாபிலோனில் இருக்கிற ஞானிகள் எல்லாத்தையும் பிடிச்சு ஒருத்தனா கழுத்தை வெட்டி கொண்டுகிட்டு இருக்கான். அந்த இடத்துல போயிட்டு தான் தானியேல் சொல்றான், பாபிலோனின் ஞானிகளை அழிக்காதே, ஸ்டாப் வாட் எவர் டூயிங், அவர்களை கொல்லுவதை நீ நிறுத்தும். Destroy not the wise men of Babylon. பாபிலோன் இருக்கிற ஞானிகளை நீ அழிக்க வேண்டாம், நிறுத்தியா, நீ என்ன ராஜாட்ட கூட்டு போ, நான் அர்த்தத்தை சொல்றேங்கிறான். அப்போ இந்த அரியேகு தானியேலுடைய ஆலோசனைக்கு செவிய சாக்கிறான். தானியேல ராஜாவுக்கு முன்பாக தீவிரமா அழைச்சு கொண்டு போய் விட்டுட்டு அவன் என்ன சொல்றான், அந்த அரியேகு ராஜாட்ட, சிறைப்பட்டு வந்த யூதயா தேசத்துல ஒரு புருஷனை கண்டுபிடிச்சேன், அவன் ராஜாவுக்கு அர்த்தத்தை தெரிவிப்பான் என்றான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த வாரத்துல பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆலோசனை. ராஜா யார்கிட்ட ஆலோசனை தேடி போனான்? சாஸ்திரிகள்கிட்டையும் ஞானிகள்கிட்டையும் சூனியக்காரத்தையும் கல்தேயத்தையும் தேடி போனான். ஆனால் தானியேல் என்ன பண்ணானா, மறைபொருளை வெளிப்படுத்துவதற்கு தேவனிடத்துல ஓடி போனான். ஆலோசனை தேவனிடத்துல வரணும்னு அவன் எதிர்பார்த்து போனான். ஹல்லேலூயா. அவன் தேவனை தேடி ஓடுனதுனால தானியேலுடைய ஆலோசனைக்கு சத்தத்துக்கு அரியேகு ராஜாவுடைய கீழே வேலை செய்யக்கூடிய அந்த மனுஷனுடைய எண்ணத்தையும் சிந்தனையும் மாற்றி தானியேல் பேசுகிறதை கேட்கும்படியாக அந்த படைத்தளபதியை கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நமக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சு, ஒரு போராட்டம் வந்துச்சு, ஒரு துன்பம் வந்துச்சுன்னா
ஆலோசனை நம்ம யார்கிட்ட கேட்கிறோம்? அட்வைஸ் யார்கிட்ட இருந்து நம்ம கேட்கணும்னு ஆசைப்படுறோம்? வேதம் நமக்கு அப்படி சொல்லுங்க, உபத்திரவத்திலே பொறுமையாயிரு, என்னை நோக்கி கூப்பிடு. எரேமியா எழுதின புஸ்தகம் 33:3 சொல்கிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உனக்கு அறியாது எட்டாவதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஜஸ்ட் கால் மீ. நீ என்கிட்ட கேளுப்பா மகனே, நீ என்கிட்ட கேளு, மகளே நீ என்கிட்ட கேளு. நீ ஏன் அவங்கிட்ட போய் தொங்கிட்டு இருக்கிற? உன் முழங்கால இங்க முடக்கு, நான் விடுதலையை கொடுப்பேன். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம், இயேசுவின் நாமம் இனிதன நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதன நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சாபத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், சாப பிசாசை துரத்திடும் நாமம், இயேசுவின் நாமம் இனிதன நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். அவருடைய நாமம் மகத்துவமான வல்லமை உள்ளது. யாரையும் புறம்பே தள்ளுகிறதல்ல, ஆலோசனையை கொடுக்கிற நாமம் அவருடைய நாமம், ஆலோசனையுடைய நாமம். ஸ்தோத்திரம். கர்த்தத்துவம் உன்னதமும் மேன்மையுமானவர். அவரை போல ஒரு தேவன் இல்லை. அழிந்து போகாதபடியா நம்மளை நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆலோசனையே, நீங்க இந்த இரவு வேளையில கர்த்தரை சார்ந்து துக்கத்திற்கு போக முன்னதாக, தேவனே நீர் எனக்கு ஆலோசனை கொடுங்க, என் இருதயத்தின் கட்டுகளை மாற்றுங்க, இருதயத்தின் சிந்தனைகளை மாற்றுங்க. நான் பேசுறது ஒன்னா இருக்கு, செய்யறது ஒன்னா இருக்கு, மாய்மாலமாய் நடிக்கிற காரியத்திலிருந்து என்னை வேர்வித்து மாற்றுங்க. கர்த்தரை சார்ந்து ஓடுங்க. அவரே காரியத்தை மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ரெஸ்டன் ஸ்தோத்திரம். ஃபைனல் ப்ரேயர் பண்ணி முடிக்க போகிறோம். சொர்க்கீக பிதாவே, இந்த நல்ல ஒரு இரவு வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பன். வந்திருக்கிற ஒவ்வொருடைய கரத்துல ஒப்புவிக்கிறேன். நீரே காரியத்தை நடத்துங்க. மனுஷீக சிந்தனைகளையும் மனுஷீக போராட்டங்களையும் உலகத்தின் கவலைகளிலும் இருந்து வேர்விரித்து உடைய ராஜ்யத்திற்கு வரும்படியாக நாங்கள் பரிசுத்தம் படுறோம். ஸ்தோத்திரம். இன்னும் அநேகரை பரிசுத்தப்படுத்துவோம். நீர் எங்களை பயன்படுத்துங்க தகப்பனே. உலகத்திலிருந்து வேர்விரித்து மாற்றுங்க. உடைய ராஜ்யத்துக்கு வரும்படியாக எங்களை தகுதிப்படுத்துங்க தகப்பனே. உமையே சார்ந்து உம்மிடத்திலே ஆலோசனை பெற்றுக்கொள்ளும்படியாக நீரே காரியத்தை நடத்துங்க. சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரம தகப்பனே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரம் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். Thanks for the coming. God bless you.